ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாடியாச்சா? ஸோ நாங்களும் ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங்கே வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு நான் வந்து படையலுக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வெளியே. ஆஸ் யூஷுவல் வந்து ஊர் சுற்றுறதுக்கு. இங்கே வந்து சைனாவில் அக்டோபர் 1லேருந்து 7 வரைக்கும் நேஷ்னல் ஹாலிடே. ஸோ எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஐலாண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப டிராஃபிக்கு, ரோடு வழியாக வந்து போக முடியாது, டிராஃபிக்கே வந்து 5 to 6 hours மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ என்னால் வந்து முடியாதுன்ட்டேன். நான் வரல, பக்கத்தில் வந்து எங்கேயாவது சும்மா போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஷாங்காயிலே வந்து ஒரு ஃபாரஸ்ட் பார்க் மாதிரி வந்து போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட், நான், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கலீக்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க, சைனீஸ் கலீக்ஸ்லாம், அவங்க ஃபேமிலியோட. ஸோ போயிட்டு சில் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து நிறையா இருந்தது. அண்ட் முந்தின நாள் நைட்டுமே வந்து தூங்குறதுக்கு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக ஒரு ஒர்க் வந்துருச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 3 o'clock கிட்ட வந்து ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சது ரொம்ப சீக்கிரம், 6 o'clock தான் எழுந்திரிச்சு. 3 hours தான் ஸ்லீப்பு. அண்ட் படையல் வேலை, அதுக்கப்புறம் எல்லா ஆயுதங்களுக்கும் வந்து பூசை பண்ணுற வேலைலாம் வந்து இருந்தது. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தேன். அண்ட் நல்ல கூட்டம் வேறு அங்கே ஹாலிடே டைம்லையா. ஸோ இந்த 7 daysமே நல்ல கூட்டம் இருக்கும். நிறைய இடத்துல வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். அண்ட் இது ரொம்ப பெரிய பார்க்கு. நடக்க வந்து வந்துகிட்டே இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கேப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சமத்தை வந்து போட்டுக்கிட்டேன். பிகாஸ் செம வெயில். எனக்கு வந்து டக்குன்னு வந்து பிம்பிள்ஸ் பாப்பாக ஆரம்பிச்சிருச்சு, அந்த வேர்வை தொடச்சி. ஸோ அதனால் கேப் வாங்கி போட்டுட்டு ஐஸ்கிரீமு, சும்மா அந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜூஸு, அதுக்கப்புறம் இளநீ, அந்த மாதிரி தான். சாப்பாடுன்றது வந்து சாப்பிடல. நான் மார்னிங்குமே வந்து பெருசாக சாப்பிடல. இந்த சமைக்கிறது நிறைய வேலை இருந்ததுனால எனக்கு சாப்பிடவும் வந்து பிடிக்கல. ஜஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்து எல்லோரும் டென்ட் போட்டு வந்து உட்காந்தாச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பேசிகிட்டே. இது என்ன, அது என்ன, ஊர் கதை, உலக கதை எல்லாமே. அண்ட் ரிட்டன் வந்து ஒரு 3:30க்கெலாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. என் பையனும் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ஒரு 4:30, 5 o'clock கிளம்பலான்னா டிராஃபிக் வந்து ஆகிடும். பிகாஸ் எல்லாருமே அந்த டைத்துக்கு தான் கிளம்புவாங்க. அதனால் ஒரு 3:30க்கெலாம் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு லைட்டாக. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னாரு. நானுமே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ போகிற வழியிலே வந்து தம்பியை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்டுக்கு மெடிசன்லாம் வந்து கொடுத்துட்டேன். என் பையனையும் தூங்க வச்சுட்டு நான் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவல், அதுக்கப்புறம் நாடு சக்கரை, பொட்டுக்கடலாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பசி இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தோம், தூங்கலான்னு தான் இருந்தது. ஸோ தோசை மாவு இருந்தது, லெஃப்ட் ஓவர் சாம்பார்லாம் இருந்தது. ஸோ எங்களோட டின்னருமே வந்து முடிச்சிட்டோம்.